أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقد ورد في الخبر عن سيد البشر أنه قال فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. விண்ணையும் விண்மீன்களையும் மண்ணையும் மனித வர்க்கத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நான் உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அறிவாளிகளின் அடையாளங்கள். அறிவாளிகள் என்று சொன்னால் யார்? அறிவாளிகள் யார் என்று நம்மிடத்தில் கேட்கப்படுகின்ற பொழுது நம்மளுடைய மைண்டுக்கு வர்றவங்க யாருன்னு சொன்னால் ஐசக் நியூட்டன். அவர் ஒரு சயின்டிஸ்ட். விஞ்ஞானத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கின்றார், பல கண்டுபிடிப்புகளை படைத்திருக்கின்றார். அவர் நம்மளுடைய ஞாபகத்துக்கு அவர் ஒரு அறிவாளி என்பதாக நாம் நினைக்கலாம், சொல்லலாம். அல்லது ஒரு சாக்ரட்டிஸ் தத்துவ ஞானி, உமர் கய்யாம், அதுபோல பார்த்தோம் சொன்னால் ஷேக்ஸ்பியர் இலக்கிய கர்த்தா. இப்படி மக்களால் அறியப்பட்டு இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் அறிவாளிகள் என்பதாக நமக்கு சிறு வயதிலேயே பள்ளி பாட புத்தகத்திலேயே சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இவர்களெல்லாம் உலகத்திலே பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதுபோல பார்த்தோம்னு சொன்னால் மக்களிடத்திலே இவர்களெல்லாம் பிரபல்யமானவர்கள். சரி, இவர்களை தெரியாதவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அறிவாளின்னா யாருன்னா ஒன்று கேட்கும்போது சொல்லுவாங்க டாடா, பிர்லா மற்றும் பில்கேட்ஸ். இவரெல்லாம் உலகத்திலே அதிகமாக சம்பாதித்தவர்கள், உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தவர்கள். இவர்களெல்லாம் அறிவு இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் பணத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க. இவர்களெல்லாம் அறிவாளிகள் என்று இன்னும் சிலர்கள் சொல்லக்கூடும். சரி, இவர்களை கூட தெரியாத ஆள் என்ன செய்வாங்க? அரசியல்வாதியும் சொல்லுவாங்க அறிவாளி யாரு? அமெரிக்க ஜனாதிபதி அறிவாளி. ஏன்னா அமெரிக்காவுக்கே அவர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்ல, அதனால அவர் அறிவாளி அப்படிம்பாங்க. இன்னும் சிலர்கள் அவரை தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டினுடைய பிரதமர் அவர் அறிவாளி, நாட்டையே அவர் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு, அவர் அறிவாளின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர்கள் மாநிலத்துடைய முதல்வரை சொல்லுவாங்க. இத்தனை கோடி ஓட்டை வாங்கி என்ன செய்கின்றார்? மக்களுடைய ஆதரவை பெற்று அவர் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றார், அவர் அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர்கள் உள்ளூருடைய பணக்கார கூட சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல யார் பணக்காரா இருக்கிறாரு, நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு, இவர் திறமை இருக்க போய் தான் சம்பாதிச்சிருக்கிறாரு, அதனால என்ன செய்யறது, இவர் ஒரு அறிவாளி என்பதாக சொல்லுவார்கள். உலகத்தில் இப்படிப்பட்டவர்களைத்தான் அறிவாளிகள் என்பதாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். மனிதர்களுடைய வரவேற்பை பெற்றவர்கள், அதிகமாக பணத்தை சம்பாதித்தவர்கள், அதிகமான புகழுக்கு சொந்தக்காரர்கள், இவர்களெல்லாம் அறிவு இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட பொசிஷனுக்கு வாழ்க்கையில் வந்திருக்கிறாங்க. அதனால இவர்களெல்லாம் அறிவார்கள் என்பதாக மனிதர்கள் எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள், சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களெல்லாம் இந்த உலகத்தை சம்பாதித்தவர்கள், உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்டியவர்கள், உலகத்தில் மக்களுடைய செல்வாக்கை பெற்றவர்கள், உலகத்தில் புகழை பெற்றவர்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையில் இவர்களெல்லாம் அறிவாளிகளா என்றால் நிச்சயமாக கிடையாது. இந்த உலகத்தில் மக்களால் அறியப்பட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள்
நாளைக்கு மறுஉலகத்துல அடையாளம் தெரியாம நரகத்துல வந்துகிட்டு இருப்பாங்க. அது போல பார்த்தோம்னு சொன்னா இவ்வுலகத்துல யாருன்னே தெரியாது, ஒரு சாதாரணமானவராக ஒரு மூலையிலே ஒரு சின்ன ஊரில் வாழ்ந்து விட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருப்பார். அவரை பார்த்தோம்னு சொன்னா மறுஉலகத்துல மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜில் இருப்பார், மிகப்பெரிய சூழலத்தில் இருப்பார். காரணம் என்னவென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது வல்லமையை பொறுத்து இருக்கின்றது. யார் அதிகமாக பொருளை சம்பாதிப்பது, யார் அதிகமாக மக்கள் செல்வாக்கை பெறுவது, யார் அதிகமாக புகழை பெறுவது என்கின்ற அந்த அக்குவா என்கின்ற அந்த சக்தியின் மூலமாகத்தான் இவ்வுலகத்தில் உடைய வாழ்க்கை. ஆனா மறுஉலகத்தில் இவர்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்டேஜ் கிடைக்குமான்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. மறுஉலகம் என்பது எதை வைத்து இருக்கின்றது? தக்வாவை வைத்து இருக்கின்றது. இந்த உலகத்துல யார் இறையச்சத்தோடு வாழ்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் மறுமை உலகம் என்பது, மறுஉலகம் என்பது அவர்களுக்கானது. இவ்வுலகம் என்பது வல்லமையாளர்களுக்காக வேண்டி உள்ளானது. அன்பானவர்களே, அறிவாளிகள் யார் என்பதிலே மனிதர்களுடைய கோணத்தை விட மிகவும் ஒரு மாற்றமான ஒரு கோணத்திலே பார்க்கின்றது இஸ்லாம் அறிவாளிகள் யார் என்பதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறிவாளி என்று சொன்னால் யார்? அல் கையசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி சொன்னா யார் அறிவாளி தெரியுமா? யார் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு, உலகத்துல நம்மை படைத்தவன் யார், நமக்கு உடல் உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இதை படைத்தவன் யார், நம்மை உருவாக்கியவன் யார், இந்த உலகத்திலே நமக்கு சுவாசிப்பதற்கு காற்றை கொடுக்கக்கூடியவன் யார், உணவை கொடுக்கக்கூடியவன் யார், நமக்கு குழந்தையை கொடுக்கக்கூடியவன் யார், நமது பெற்றோர்களை உருவாக்கியவன் யார், இந்த பேரண்டத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் யார் என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு அமில லிமா பஅதல் மௌத், மரணத்திற்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்காக வேண்டி யார் அமல் செய்யறாங்களோ அவங்க தான் அறிவாளி. அவர்கள் ஒரு கேள்வி எனக்கு இருக்குது, அங்கே நான் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையிலே பதில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் எப்படி வாழணும், அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி காட்டி தந்தார்களோ அப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து அந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர் தான் அறிவாளி என்பதாக கூறினார்கள். அறிவற்றவர் யார்? ஒல் ஆஜிசு மனித்தமாக நஃப்ஸுஹு ஹவாஹா, இயலாதவர். இன்னும் அறிவற்றவர் யார் தெரியுமா? தான் நினைப்பதை பூரா அனைத்தையும் செய்யக்கூடியவர். அவருடைய மனசு எதை ஆசைப்படுது, எப்படி எதை விரும்புது அதை பூரா செய்வார். உலகத்துல அல்லாஹ் ரசூலுடைய அந்த வாழ்க்கையே அவருக்கு தெரியாது, யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாரு, தன்னுடைய மனம் போன போக்கிலே அவர் வாழ்வார். ஓ தமன்னா அனல்லாஹி, வாழக்கூடிய அவர் என்ன செய்வார் தெரியுமா? மறுஉலகத்துல இருக்கு, ஒண்ணு இருக்கு, சொர்க்கம் நரகம் என்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கு, அவர்ல ஒரு வேதனையான வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை சுமூகமானதாக நாம் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்று பிறர்கள் அவரிடத்துல கேள்வி கேட்டா தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? கபருக்கு போனா பார்த்துக்கலாம். ஓ தம்மன்னா அனல்லாஹி, அல்லாஹ்வின் மீது மேலெண்ணம் கொள்வார். மௌத்தா போகணும்னு சொன்னா அப்புறமா கபரில் பார்த்துக்கலாம், மறுஉலகத்தில் சொர்க்கம் நரகம் இருக்குதா அது அப்ப பார்த்துக்கலாம். நம்ம வாழ்றது இந்த உலகத்துல வாழ்றோம், இந்த உலகத்துல நம்ம மரணிச்சோம்னு சொன்னா இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மறுஉலக வாழ்க்கையெல்லாம் கிடையாது என்று எவர் சொல்லுகின்றாரோ அவர்தான் கடைந்தெடுத்த முட்டாள்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திருமதியிலே 2459வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோல மற்றொரு ஹதீஸ் இப்னு மாஜாவுல 4259வது ஹதீஸ். இதுல என்ன சொன்னா, ஒரு மனிதர் அன்சாரிலிருந்து ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வர்றார். வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஐயுல் முஃமினீன அஃலல், மூமின்கள்ல யார் மிகச் சிறந்தவர், சிறந்த மூமின் சொன்னா யாரு சொல்லி காட்டுங்க அப்படிங்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்ஸனுஹும் ஹுலுகா, யார் அழகான குணமுடையவராக இருக்கின்றார்களோ, நற்குணம் யாரிடத்தில் இருக்குதோ அவர்தான் சிறந்த மூமின் என்பதாக கூறினார். அப்ப திரும்ப அந்த அன்சாரி சஹாபி கேட்கிறாங்க, ஃபஅய்யுல் முஃமினீன அக்கியசு, மூமின்களே யார் புத்திசாலி, யார் அறிவுடையவர் என்று கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸருஹும் லில் மௌத் திக்ரான், யார் அதிகமாக மரணத்தை நினைக்கின்றாலும் அவங்க
மரணத்தை ஏன் நம்ம நினைக்கணும்? மரணம் உலகத்துல முன்னால் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்று வரை எத்தனையோ மனிதர்கள் மரணித்திருக்கின்றார்கள். நேற்று மரணித்திருப்பார்கள், நேற்றுக்கு முந்தின தினம் மரணித்திருப்பார்கள், நம்முடைய உறவினர்கள் மரணித்திருப்பார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் மரணித்திருப்பார்கள். இப்படி பிறருடைய மரணத்தை பார்த்து தனக்கும் மரணம் வரும் என்பதை ஒரு மனிதன் விளங்கி லிமா பகத இஸ்ததாத், இந்த உலகத்துக்கு பின்னால் உண்டான அந்த கபருக்காக வேண்டி யார் உழைக்கின்றாரோ, இந்த கபரில் நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஒரு கேள்வி கணக்கிற்கு பதில் சொல்ல வேண்டும். மறுவுலகத்தில் சுவனத்தை பெற வேண்டும் என்று மறுவுலகத்திற்காக வேண்டி யார் பாடுபடுகின்றாரோ உலாய்கல்லக்கியாஸ், அவர்கள் தான் அறிவாளிகள் என்பதாக கூறினார். அறிவாளி என்பவர்கள் இவ்வுலகத்தில் பணத்தை சம்பாதிப்பவர்கள் அல்ல, பதவியை சம்பாதிப்பவர்கள் அல்ல, புகழை சம்பாதிப்பவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே நாம் மரணித்த பிறகு மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி யார் தயார் செய்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான அறிவாளி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பல இடங்களிலே கூறுகின்றான் யார் அறிவுடையவர்கள் என்று. குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு தெரியும், அதிகமான இடங்கள் வரும் உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள். அறிவுடையவர்கள்னா யார்? பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் யார் அறிவாளி என்று. அது அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா, யார் வானத்தையும் பூமியையும் சிந்தித்து இரவையும் பகலையும் பற்றி சிந்தித்து அவைகளை படைத்தவனை அவர்களை படைத்த அந்த அல்லாஹ்வை விளங்கி யார் அமல் செய்கின்றார்களோ அவர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றார். வானத்தையும் பூமியினுடைய படைப்பிலே சிந்தித்து இரவு பகல் மாறி மாறி வருவதிலே சிந்தித்து யார் அல்லாஹ்வை அவைகளை படைத்தவனை விளங்குகின்றார்களோ அவர்கள் உலாய்கஹும் உலுல் அல்பாப், அவர்கள் தான் அறிவுடையவர்கள் அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றார். வானத்தை பார்க்கிறோம், வானத்திலே ஒரு சூரியன் இருக்கின்றது, சந்திரன் இருக்கின்றது, நட்சத்திரங்கள் இருக்கின்றது, புதிதாக நட்சத்திரங்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட சொல்ல போனது 300 கோடி கேலக்சிக்கு மேல உருவாகிட்டு இருக்கு புதுசா. அதனுடைய ஒளிகள் இன்னும் பூமிக்கு வந்தடையல. வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே காற்று பரவ விடப்பட்டு இருக்கின்றது. காற்று இல்லைன்னு சொன்னா உலகத்துல எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. உயிரினம் மட்டுமல்ல, உயிரற்றதும் கூட இருக்க முடியாது. அதனால இந்த உலகத்துல அனைத்து இடத்திலையும் காற்று பரவி இருக்கின்றது. சூரியனுடைய வெப்பத்தை குறைத்து கொடுக்கக்கூடிய ஓசோன் படலம் இருக்கின்றது. இவைகளெல்லாம் யார் படைத்தது? மனித சமுதாயம் முழுமையாக படைத்த அந்த சூரியனை வைத்ததா? சந்திரனை மனித சமுதாயம் படைத்ததா? நட்சத்திரங்களை மனித சமுதாயம் படைத்ததா? காற்றை மனிதன் படைத்தானா? இந்த பூமியை எடுத்துக்கொள்வோம். இந்த பூமியில் இத்தனை விதமான உயிரினங்கள் இருக்கின்றது. மனித இனம் ஒரு உயிரினம். மனித இனத்தை விடுத்து நாம் பார்த்தோம் என்றால் எத்தனையோ இனங்கள், விலங்கினங்கள், காட்டு விலங்கு, வீட்டு விலங்கு, பறவைகள், புழு பூச்சி இனங்கள், மீன் இனங்கள், எத்தனையோ விதமான உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது. இது யாரால் படைக்கப்பட்டிருக்கின்றது? அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான், வஹலக குல்ல தாப்பத்தின் மிம்மா, ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் தண்ணீரில் இருந்து படைத்திருக்கின்றான். எப்படி படைத்திருக்கின்றான் அல்லாஹ்? இவைகளெல்லாம் மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு படைக்கப்பட்டதா? இல்லை, மனிதன் அவனையே அல்லாஹ்வை சார்ந்திருக்கின்றான். தாயுடைய கருவறையிலே அவன் இவ்வாறு உருவானான். அவனுடைய அங்க அவயங்களை கொடுத்தது யார்? தாயுடைய அந்த உணவிலிருந்து ஒரு மடங்கை குழந்தைக்கும் உணவாக கொடுத்த அந்த தாயுடைய வயிற்றிலே 10 மாதம் பராமரித்தது யார்? தாயுடைய வயிற்றிலிருந்து நாம் வந்த பொழுது நமக்கு தேவையான அனைத்தும் இவ்வுலகத்தில் இருக்கின்றது. சுவாசிப்பதற்கு காற்று இருக்கின்றது, உணவு இருக்கின்றது, நீர் இருக்கின்றது. இந்த பூமியை வசிப்பதற்கு தோதாக தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகின்றது. தாயுடைய கருவறையிலிருந்து வெளியில வந்தாச்சுன்னு சொன்னா எப்படி வாழணும்? வாழ்வதற்குண்டான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இது யாரால் படைக்கப்பட்டது என்கின்ற அந்த சிந்தனை இரவு மாறி மாறி வருது. இரவை எல்லாம் ஆடையாக ஆக்கி இருக்கின்றான். தனது திருமுறையிலே பல இடங்களில் சொல்லி காட்டுறான். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன், ஆள் பாதி ஆடை பாதி. ஆடை இல்லைன்னு சொன்னா ஒன்னும் அவன் சிறுவனாக இருக்க வேண்டும் அல்லது பைத்தியக்காரனாக இருக்கணும்.
இரவு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? ஆடை கூப்பிடுகின்றான். எப்படி ஆடை இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாதோ, வாழ முடியாதோ, அதுபோல இரவு இல்லாமல் வாழ முடியாது. இரவுகள் மாறி மாறி வர வேண்டும் என்பதற்காக சூரியனையும் சந்திரனையும் படைத்து, சூரியன் 12 மணி நேரம், சந்திரன் 12 மணி நேரம் என்று மாறி மாறி வர செய்கின்றானே, அவன் யார்? இந்த சிந்தனை யாருடைய உள்ளத்தில் எழுகின்றதோ, அதன் மூலமாக இவைகளை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வை யார் நம்புகின்றாரோ அவர்தான் அறிவாளி. அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிடுகின்றான். இந்த சிந்தனை உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து நபிமார்களுக்கும் இருந்தது. நுபுவத் பட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக இப்படித்தான் நபிமார்கள் சிந்தித்திருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிந்தனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைல் ரஆ கௌகபான், தன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் யார் என்று அந்த சிந்தனையின் போது நட்சத்திரத்தை பார்த்தாங்க. இது என்னுடைய ரப்பாக இருக்குமோ அப்படின்னு. நட்சத்திரம் பகல்ல மறைஞ்சிருச்சு, மறையக்கூடியது என்னோட ரப்பாக இருக்க முடியாது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகான், சந்திரனை பார்த்தாங்க. இந்த சந்திரன் பெருசா இருக்குதே, இரவுல வரதை நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குதே, இந்த சந்திரன் நம்மை படைத்தவனாக இருக்குமோ சிந்தித்தார்கள். சந்திரன் இரவோடு காலியாகிவிட்டது, மறைந்து விட்டது, மறையக்கூடியது என்னுடைய சந்திரனாக இருக்க முடியாது. பகலிலே பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியனை பார்த்தாங்க. இது என்னுடைய ரப்பாக இருக்குமோ, பெருசா இருக்குது, இதுதான் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குது, இதுதான் என்னுடைய ரப்பாக இருக்க முடியும் சிந்தித்தார்கள். சந்திரன் சூரியன் கூட மறைந்து விட்டது, இரவானவன்னா அது மறைந்து விட்டது, மறையக்கூடியது என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது. இப்ப யார் ரப்பு? இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன், வானத்தையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவனாகிய அந்த அல் இலாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ், அவன்தான் என்னுடைய ரப்பு, அவனுக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன் என்பதாக அவர்கள் சிந்தித்தார்கள். அந்த சிந்தனையினுடைய ஓட்டத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நுபுவத் பட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக ஹிரா குகையிலே சிந்தித்தார்கள். எப்படி சிந்தித்தார்கள்? இதைத்தான் சிந்தித்தார்கள். இந்த பேரண்டத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் யார்? சொல்வார்கள் அல்லவா, ஒரு மனிதன் தன்னை அறிந்தான் என்றால் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வான். நம்ம எப்படி படைக்கப்பட்டோம்? இந்த கேள்வி எந்த மனிதனுக்கு எழவில்லையோ அந்த மனிதன் உலகத்திலேயே படைக்கப்பட்டிருப்பதும் படைக்கப்படாமல் இருப்பதும் ஒண்ணுதான். படைக்கப்பட்டதனுடைய அந்த தாத்பரியத்தை அவன் விளங்கவில்லை என்பதாக பொருள். 6 அறிவு கொடுத்திருக்கான் இல்லையா நமக்கு? எதுக்கு கொடுத்திருக்கிறான்? உலகத்திலே உண்டான வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு உலகத்திலே நிரந்தரமாக வாழ்வதற்கா? இல்லை. உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியது தவிர நான் படைக்கவில்லை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக இந்த சிந்தனை யாருடைய உள்ளத்திலே எழுகின்றதோ அவர்கள்தான் உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அடுத்து வேற யார் அறிவுடையவர்கள்? யார் அல்லாஹ்வை நினைக்கின்றார்களோ அவர்கள் அறிவுடையவர்கள். அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான், யார் அல்லாஹ்வை நினைக்கின்றார்களோ அவர்கள் அறிவுடையவர்கள். உலகத்தில் நமக்கென்று ஒரு சிந்தனை இருக்கின்றது, ஒரு மூளை இருக்கின்றது, ஒரு மனம் இருக்கின்றது. இந்த மனதிலே பல எண்ணங்கள் இருக்கின்றது. நாம் எந்த சூழ்நிலையிலே வாழ்கின்றோமோ அந்த சூழ்நிலை நமது வாழ்க்கையை ஆக்கிரமிக்கின்றது. நாம் எதை படிக்கின்றோமோ அந்த படிப்புடைய விஷயங்கள் நமது உள்ளத்தை ஆக்கிரமிக்கின்றது. நாம் எதை கேட்கின்றோமோ அது நமது உள்ளத்தை ஆக்கிரமிக்கின்றது. இப்படி பல விஷயங்கள் என்ன செய்து நமது உள்ளத்தை ஆக்கிரமிக்கின்றது. அந்த விஷயங்களோடு அல்லாஹ்வுடைய ரிமெம்பரிங் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ஞாபகம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லது எதுக்குரு ரப்பஹு அல்லது லா எதுக்குரு ரப்பஹு கமஸலில் ஹய்யி வல் மய்யித், அல்லாஹ்வை நினைப்பவனுக்கும் அல்லாஹ்வை நினைக்காதவனுக்கும் மத்தியிலே வித்தியாசம் என்ன தெரியுமா? கமஸலில் ஹய்யி வல் மய்யித், உயிருள்ளவனையும் உயிரற்றவனையும் போன்று. அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய உள்ளம் உயிருள்ள உள்ளம், அல்லாஹ்வை நினைக்காத உள்ளம் உயிரற்ற உள்ளம். அல்லாஹ் சிலர்களை பற்றி குறிப்பிடுகின்றான், அறிவாளிகளை பற்றி குறிப்பிடுகின்றான்.
அந்த வசனத்தினுடைய இடையிலே வருகின்றது, அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமம் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பார்கள். எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய நினைப்பு நமது உள்ளத்தினுடைய ஒரு மூலையிலே இருந்து கொண்டிருக்க வேண்டும். சிறு சில துஆக்கள் ஒரு செயலையும் செய்யப்படுகின்ற பொழுது ஓதணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. மஸ்ஜிதுக்குள்ள வர்றான் ஒரு துஆ, மஸ்ஜிதை விட்டு வெளியேறும் போது ஒரு துஆ, சாப்பிடுவதற்கு முன்னால ஒரு துஆ, சாப்பிட பின்னால ஒரு துஆ. அதுபோல பார்த்தோம்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது ஒரு துஆ, ஆடை அணியும் போது கூட ஒரு துஆ இருக்கு. இப்படி சமயோஜித துஆக்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்கின்றது? அந்த துஆவை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது. இதனாலதான் ஓதுவதற்கு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இப்ப எல்லா நேரமும் அல்லாஹ்வை யார் நினைக்கின்றார்களோ, நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலையும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் செய்யும். அதனாலதான் உன்னை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பேரால் என்று ஆரம்பியுங்கள். அங்க அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்க வேண்டும். அதுபோல உன்னை நாம் நாளைக்கு செய்கிறேன்னு சொல்ல போகும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால், ஒன்று நடந்து முடிந்து விட்டதா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நானது நடந்துருச்சு. அல்லாஹ்வுடைய ஞாபகம் எல்லா செயலிலும் இருக்க வேண்டும். அந்த மனிதர் யார் அப்படின்னு சொன்னா அறிவுள்ளவர். ஏன்? அந்த மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குது. அல்லாஹ் தனது திருமறையிலே இவர்களை எல்லாம் உலுல் அல்பாப், அறிவுடையவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் சேர்க்கின்றான். அதற்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேதங்களை புரிந்து அதை ஓதி அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடியவர். உலகம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இன்றைய காலம் வரை 4 விதமான வேதங்கள் அருளப்பட்டு இருக்கின்றது. தௌராத், இன்ஜீல், ஜபூர், ஃபுர்கான், 4 வேதங்கள் அருளப்பட்டிருக்கு. நம்மிடத்திலே தற்போது இருக்கக்கூடிய அந்த வேதம் எது அப்படின்னு சொன்னா அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் ஏன் அருளப்பட்டு இருக்கின்றது பார்த்தோம்னு சொன்னா சில பேர் சொல்லுவாங்க, வெறும் பொருள் இல்லாம அதை படிச்சோம்னு சொன்னா நமக்கு நன்மை கிடைக்குது, அதனால ஓதணும். வேற எதுக்கு பாவிக்கிறாங்க இந்த குர்ஆனை? மௌத்தானவர்களுக்கு ஓதுகின்றார்கள். மௌத்தாகி விட்டாங்கன்னு சொன்னா 3ஆம் நாள் ஒரு யாசீனு, 10ஆவது நாள் ஒரு யாசீனு, 20, 30, 40 நாள் ஒரு யாசீனு, அடுத்த வருஷத்துல ஒரு தடவை யாசீனு அல்லது குர்ஆன் ஓதுறது. இப்படி மௌத்தானவர்களுக்கு அதை ஓத வேண்டும் என்பதாக நினைத்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு மட்டுமா அருளப்பட்டது? நாம் யாசீனை எதற்கு ஓதுகின்றோமோ அந்த யாசீனிலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது, லியுன்திர மன் கான ஹய்யன், யார் உயிராக இருக்கின்றார்களோ அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆனின் மூலமாக சுவனத்தை, நரகத்தை அறிந்து கொள்ளலாம். நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் யார்? என்ன செயல் செஞ்சா நரகத்துக்கு போலாம், என்ன செயல்களை செய்தோம் என்றால் சொர்க்கத்திற்கு செல்லலாம். இன்று மனிதன் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயல்படக்கூடாது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் தனது திருமறையிலே அறிவுடையவர்களுடைய அந்த பட்டியலிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், அஃபமை யஅலமு அன்னமா உன்சில இலைக மிர் ரப்பிக்கல் ஹக்கு கமன் ஹுவா அமாம். அல்லாஹ்விடத்திலிருந்து அருளப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வேதத்தை விளங்கி அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவர் குருடரை போன்று ஆகிவிடுவாரா? குருடனுக்கு எதையும் பார்க்க முடியாது. அப்படி போன்றவர் அல்ல. இந்த குர்ஆனை படித்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவர். குர்ஆனை படித்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவர்கள் குருடர் அல்ல, மாறாக பார்வையுடையவர். இவர்தான் அறிவுடையவர். இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் தான் இந்த குர்ஆனின் மூலமாக நல்லுணர்வு பெறுவார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். மற்றொரு வசனத்திலே அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க வேணாமா? அம்மா அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளத்துல பூட்டு போடப்பட்டிருக்கா? குர்ஆனை சிந்திங்க. அதுதான் அல்லாஹ்விற்கும் உங்களுக்கு மத்தியிலே உண்டான ஒரே தொடர்பு. அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கருத்து. உங்களுக்காக வேண்டி நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அதிலே செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதை படித்து இதை புரிந்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவர் யாரு? அறிவாளி. இதனுடைய அடிப்படையிலே செயல்படவில்லை என்றால், குர்ஆனை படிக்கவில்லை என்றால், அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை புரியவில்லை என்றால் அவர் அறிவாளியுள் லிஸ்ட்ல என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டாரு.
அடுத்தால பார்த்தோம்னு சொன்னா ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் அறிவார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான். யூத்தில் ஹக்மத மன் யஷா வ மன் யூதல் ஹக்மத ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா வ மா யذكر இல்லா உலுல் அல்பாப். தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கின்றான், நுட்பத்தை கொடுக்கின்றான். யார் ஞானத்தை நுட்பத்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றாரோ அவர் ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா, அதிகமான நலவுகளை கொடுக்கப்பட்டவர். இன்னமா யதذكر உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் தான் இந்த ஞானத்தை வைத்து நல்லுணர்வு பெறுவார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றார். கல்வி என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. பள்ளியிலே படிக்கக்கூடியது கல்வி. இந்த கல்வியின் அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு ஞானம் என்பது கிடைக்க வேண்டும். கல்லூரியிலே இன்னும் பள்ளிகளிலே படிக்காதவர்களுக்கு கூட ஞானத்தை அல்லாஹு தஆலா வழங்குவான். ஞானம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஒன்று. நபிமார்களுடைய லிஸ்ட்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். பல நபிமார்களை பத்தி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டி விட்டு சொல்லுகின்றான், வகுல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா. இந்த நபிமார்களுக்கெல்லாம் கல்வியை கொடுத்தோம், ஞானத்தை மதி நுட்பத்தை கொடுத்தோம் சொல்லி காட்டுறான் அல்லாஹ். இந்த நபிமார்கள் எல்லாம் எந்த கல்லூரியிலே படித்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபி, எழுத படிக்க தெரியாதவர்கள். அவர்களை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அவர்களுக்கு நாம் கல்வியையும் ஞானத்தையும் கொடுத்தோம். அந்த கல்வி ஞானம் எப்படி கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. இப்ப அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்களெல்லாம் ஞானத்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களெல்லாம் அறிவாளிகள். நபிமார்கள் எல்லாம் அனைவரும் அறிவாளிகள். ஏன்? அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி நபிமார்கள் மட்டும்தான் அறிவாளியா, மற்ற யாரும் அறிவாளி இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி விட்டு சென்றார்கள். ஹைருல் குரூனி கர்னி, என்னுடைய உம்மத்திலே சிறந்தவர்கள் யார்? என்னோடு வாழக்கூடியவர்கள். நபிமார்கள் அறிவாளிகள், சஹாபாக்கள் அறிவாளிகள். சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அதற்கு பின்னால் வரக்கூடிய தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இத்தனை மனிதர்கள் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களெல்லாம் சிறந்தவர்கள் என்பதாக அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் யார் இறைச்ச உடையவராக இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அறிவாளி. எஸ், அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்திலே உங்களிலே சங்கைக்குரியவர் யார்? யார்கிட்ட இறைச்சம் இருக்கின்றதோ அவர்கள் தான். லா ஃபதுல லி அரபியன் அலா அஜமியன் வலா லி அபியல் அலா அஸ்வதன் இல்லா பித்தக்வா. ஒரு அரபி தெரியாதவரை விட அரபி தெரிந்தவருக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது. வலா லி அபியல் அலா அஸ்வதின், ஒரு கருப்பரை விட வெள்ளையருக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது. இல்லா பித்தக்வா, தக்வாவை கொண்டே தவிர. உலகத்துல பார்க்கிறோம், ஆங்கிலம் படித்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு மரியாதை, ஆங்கிலம் தெரியலைன்னு சொன்னா அவருக்கு மரியாதை இல்லை. மொழியின் மூலமாக ஏற்றத்தாழ்வு, நிறத்தின் மூலமாக ஏற்றத்தாழ்வு. சிவப்பாக இருக்கின்றார்கள் சிறந்தவர்கள், கருப்பாக இருக்கின்றார்கள் அது ஒரு இனம். இப்படி பாகுபாடு பார்க்கப்படுகின்றது. இந்த பாகுபாடு என்பது இதனுடைய அடிப்படையில் இல்லை, மாறாக இதனுடைய அடிப்படையிலே தக்வாவுடைய அடிப்படையில் தான். உங்களை சிறந்தவர் யார்? யார்கிட்ட தக்வா இருக்கோ அவங்க தான் சிறந்தவர். ஒரு அரபி தெரிந்தவரை விட அரபி தெரியாதவர் இடத்துல தக்குவா அதிகமாக இருந்துச்சு சொன்னா, அரபி தெரிந்தவரை விட அந்த அரபி தெரியாத முத்தகீன் அவர் தான் சிறந்தவர். ஒரு வெள்ளையரை விட கருப்பர் இடத்துல தக்குவா அதிகமாக இருக்கு, இறைச்சம் இருக்கு. இந்த வெள்ளையரை விட கருப்பர் தான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர். அதுபோல பார்த்தோம்னு சொன்னா ஆசிரியர் உயர்ந்தவர், மாணவர் தாழ்ந்தவர். ஆசிரியரை விட ஒரு மாணவர் இடத்துல அதிகமான தக்குவா இருக்குன்னு சொன்னா ஆசிரியை விட மாணவர் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர். இப்படி பார்த்தோம்னு சொன்னா தக்குவாவினுடைய அடிப்படையில் தான் உயர்வு தாழ்வு என்பது இருக்கின்றது. இந்த தக்குவாவை யார் பெற்று இருக்கின்றார்களோ அவர்கள் அறிவாளிகள். ஏனென்று சொன்னால் எவர்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய அந்த இறைச்சம் என்பது எவருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். அடுத்து பார்த்தோம் சொன்னா இந்த தக்குவாவுடைய அடிப்படையிலே, அறிவுடையவருடைய அடிப்படையிலே அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான், நரகத்தை பயந்து அதிலிருந்து பாதுகாப்பு தேடி சொர்க்கத்தை யார் ஆதரவு வைக்கின்றார்களோ
ஆதரவு வைத்து அதை தேடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள். நாமெல்லாம் ஏன் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோம்? அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, இந்த உலகம் மறுலகத்தினுடைய விளை நிலம். அதனால என்ன செய்யணும் சொன்னா, நாம் மறுலகத்திற்காக வேண்டி உண்டான ஒரு பிரயோஜனத்தை, மறுலகத்திலே நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி நாம் உலகத்திலே தயார் செய்ய வேண்டும். எல்லாரும் கொஞ்சம் முன்னால வந்துங்க, பின்னால இடம் இல்லாம இருக்குது. மறுலகத்திற்காக வேண்டி நாம் உலகத்திலே தயார் செய்வதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டு இருக்கின்றோம். மறுலகத்திலே நரகத்தை நாம் விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும், சுவனத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஆக யார் அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை கேட்டு பிரார்த்தித்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றார்களோ அவர்கள் அறிவாளிகள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே அறிவாளுடைய வரிசையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்பிற்கினியவர்களே, அறிவின்மை என்பது இந்த உலகத்திலே நாம் எதை புரிந்து வைத்திருக்கின்றோமோ அதனுடைய அடிப்படையிலே அல்ல, மாறாக அல்லாஹ் யார் குர்ஆனிலே அறிவானவர்கள் என்று சொல்லுகின்றார்களோ அவர்கள் தான் அறிவாளிகள். உலகத்திலே அறிவாளிகள் என்று மக்களால் போற்றப்படக்கூடியவர்களே பல பேர் அறிவில்லாதவர்களாக அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்பட்டு இருப்பார்கள். அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அன்பானவர்களே, நாம் உலகத்திலே வாழுகின்ற பொழுது அறிவுடையவர்களாக வாழ வேண்டும். அல் குர்ஆனும் சுன்னாவும் யாரை அறிவாளிகள் என்று குறிப்பிடுகின்றதோ அந்த நபர்களுடைய வரிசையிலே நாம் இணைய வேண்டும். அப்படி இணைந்து வாழ்வதற்குரிய ஒரு வாழ்வினை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்துல் புரிவானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் கமா அமர். அன்பானவர்களே, இவ்வுலகத்திலே அறிவானவர்கள், அறிவுடையவர்கள் என்பவர்கள் யார்? நாம் அறிவாளிகள் என்று யாரை கருதுகின்றோமோ அவர்கள் அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம். நாம் யாரை மட்டமானவர்களாக கருதுகின்றோமோ அவர்கள் நாளை மறுலகத்திலே அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்த ஒரு தரஜாவை பெற்றவர்களாக இருக்கலாம். மொத்தத்தில் அறிவாளிகள் என்பவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழியினுடைய அடிப்படையிலே நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான், உடன்படிக்கையை முறிக்காதோ அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் அறிவாளிகள் என்பதாக. உடன்படிக்கை என்று சொன்னால் என்ன? நாம் மனிதர்களுக்குள் மனிதர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டே இருக்கின்றோமே, அந்த உடன்படிக்கையும் அடங்கும். அதைவிட மிகப்பெரிய உடன்படிக்கை என்னன்னு சொன்னா, நாம் உலகத்திலே மனிதர்களாக படைக்கப்படுவதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே செய்த உடன்படிக்கை. ஆதமுடைய மக்களை அனைவரையும் ஆதமுடைய முதுகந்தனிலிருந்து எடுத்து முன்னால் ரூஹுகளாக வைத்துக் கொண்டு அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்று. நம்மெல்லாம் அப்படித்தான் எடுக்கப்பட்ட அல்லாஹ்விற்கு முன்னால் வைக்கப்பட்டு நாம் கேள்வி கேட்கப்பட்டோம். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்ற பொழுது நாம் எல்லாம் சொன்னா பலா, ஆம் நீதான் என்னுடைய ரப்பு என்று. அதனுடைய அடிப்படையிலே உலகத்திலே நம்மை மனிதர்களாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். அந்த ரப்பை ரப்பாக ஏற்று நாம் உலகத்திலே வாழ வேண்டும். அவனை ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. அவனுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ் ஒருவனையே வணங்கக்கூடியவர்களாக நாம் உலகத்திலே இருந்தோம் என்றால் நாளை மரணித்த பிறகு கபரில் கேட்கப்படும் அல்லவா, மண் ரப்புக்கு, அவனுடைய ரப்பு யார் என்று. அப்படி கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது அந்த கேள்விக்குண்டான பதில் கரெக்டா கொடுப்போம். ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று. யார் அல்லாஹ்வை மட்டுமே அவனுக்கு இணை வைக்காமல் வணங்குகின்றார்களோ அவர்கள் தான் அந்த பதிலை கூற முடியும். அப்படி வாழவில்லை என்றால் அவர் உடன்படிக்கையை முறித்தவர். அல்லாஹ் சொன்னாரா இல்லையா, நீதான் என்னுடைய ரப்பு என்று. அந்த உடன்படிக்கையை முறித்தவர்கள் தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்காமல் தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழக்கூடியவர்கள். அப்படி வாழக்கூடியவர்களிடத்திலே நாளை கபரிலே கேட்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கூறுவார்கள், ஹா ஹாலா அதிர், எனக்கு எதுவுமே தெரியாது என்று. உடன்படிக்கை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று சொன்னால் நாம் இவ்வுலகத்திலே மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்த உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அவனுக்கு எதையும் இணை வைக்காமல் வணங்க வேண்டும். இவர்கள் அறிவாளிகள். சரி, இவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன? இவரெல்லாம் அறிவாளிகள் என்று பார்த்து விட்டோம்.
இந்த அறிவாளிகளுக்கு மறுலகத்திலே கிடைக்கும் வெகுமதி என்ன என்பதை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான். உலாஇக லஹும் உக்பத்தார். இந்த அறிவாளிகளுக்கு இறுதி முடிவு நல்லா இருக்கும், நல்ல ஒரு முடிவாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் ஜன்னாத்து அத்னி யதுகுலூனஹா, நாளை மறுலகத்திலே மிக உயர்ந்த சுவனத்திலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள். அந்த சுவனத்திலே அவர்களும் அவருடைய பெற்றோர்களும் அவருடைய மனைவிகளும் அவருடைய மக்களும் இன்னும் நல்லோர்களும் இருப்பார்கள். அந்த சுவனத்திலே உள்ள மலக்குமார்கள், ரிதுவான் என்கின்ற மலக்குகள் இருக்கின்றார்களா, அவர் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்பார். யதுகுலூனா அலைஹிம் மின் குல்லி பாப், ஒரு வாசலுடைய வாயிலும் மலக்குமாக நின்று கொண்டு சொல்லுவார்கள், சலாமுனா அலைக்கும் திபுத்தும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உலகத்துல நல்லா செயல்பட்டீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்கினீங்க, அல்லாஹுக்கு எதை இணைய வைக்கல, குர்ஆனிலே அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டானோ அப்படி வாழ்ந்தீர்கள், உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் என்று வரவேற்பார்கள். இதுதான் அவர்களுக்கு நாளை மறுஉலகத்திலே கிடைக்கக்கூடிய நலன். உலகத்திலே நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு உலகத்திலே அல்லாஹுக்காக வேண்டி நாம் வாழ்ந்தோம் என்றால் நாளை மறுஉலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நலனை நாம் பெற முடியும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நாம எல்லாம் நம்மில் ஒருவரையும் அல்லாஹ்வை பயந்து அவனை மட்டுமே வணங்கக்கூடிய அறிவாளிகளாக ஆக்கி நாளை மறுஉலகத்திலே சூனத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين وأقول قولي هذا وأستغفره عني وعن جميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم.